நீங்கள் டெய்லி மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தூக்கி போட்டுருங்க. மவுத் வாஷில் இருக்க அசிடிக் கண்டென்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வாயில் இருக்க பிஹெச்சை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுறதுனால டென்டல் எரோஷன்ஸை வந்து அதிக அளவில் காஸ் பண்ணுது. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் எனாமல் வந்து எரோட் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி அண்ட் கம் வந்து தின்னிங் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து காஸ் ஆகுது. ஸோ இதனால மவுத் வாஷே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. எந்தெந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு மவுத் வாஷ் தேவை அப்படிங்கும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவுமே டெய்லி லைஃப் லாங் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இட் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் 2 weeks ஆர் எய்தர் 15 days அக்கார்டிங் டு யோர் பாடி டைப் பை அ டென்டிஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் மெட்டல் பிரேசஸ் போட்டுட்ருக்கீங்க, ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளூரைட் மவுத் வாஷஸ் அதுவும் ப்ரிஸ்கிரைப்டு பை அ டென்டிஸ்ட் எவ்வளோ டியூரேஷன் ஆஃப் டைமுக்குங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ ருத்ரா டென்டல் ஸ்மைல் சேலம்.